ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேலம் ஸ்பெஷல் சாட் ஐட்டம் தட்டுவடை செட் நொறுக்கல். யூஸ்வலான சாண்ட்விச் பர்கர் போல் இல்லாமல் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபியை யூஸ் பண்ணி ஒரு தட்டுவடை செட் அண்ட் நொறுக்கல். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இந்த சாட் ஐட்டம்ஸ்க்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் தரது 2 சட்னி, க்ரீன் சட்னி, ரெட் சட்னி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். க்ரீன் சட்னி ரா இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு தேங்காய் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஒரு பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகள், அரை எலுமிச்சப்பழம் சாறு. புளிப்புக்காக எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்திக்கோங்க. புளி சேர்த்துனிங்கன்னா சட்னியோட நிறம் மாறிடும். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திக்கோங்க, அப்போ சட்னி பச்சை நிறமாகவே இருக்கும். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு டிப், உப்புக்கு பதில் நீங்கள் பிளாக் சால்ட் கூட ஆட் பண்ணலாம். அப்போ லெமனை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிளாக் சால்ட்லேருந்து உங்களுக்கு புளிப்புத்தன்மை கிடைக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய க்ரீன் சட்னி ரெடி. தேங்காய், சர்க்கரை, எலுமிச்சப்பழம் சேர்த்துறதுனால நம்ம சட்னி நல்லா இளம் பச்சை நிறத்திலேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெட் சட்னி செய்யலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ரா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 4 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க, 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான், அது 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிப்பு எதுவும் தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சட்னியை அதில் சேர்த்திக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ மூடி வச்சு வதக்குங்க, இல்லைன்னா எண்ணெய் நம்ம மேலேயே தெளிக்கும். அதனால் அப்பப்போ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்தால் நம்மளுடைய ரெட் சட்னி ரெடி. இப்படி நீங்கள் க்ரீன் சட்னி, ரெட் சட்னி செஞ்சிங்கன்னா இந்த சாட் ஐட்டம் மட்டும் இல்லை, எல்லா சாட் ஐட்டமுக்கும் இந்த சட்னிஸ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னிஸை. நெக்ஸ்ட்டு தட்டுவடை செட்டை நாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டுக்கு தேவையான கேரட், பீட்ரூட், வெங்காயம், கொத்தமல்லி, ஆனியன் எல்லாம் துருவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தட்டுவடை செட்டில் ஒரு தட்டுவடைக்கு க்ரீன் சட்னி தடவிக்கணும். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தட்டுவடையில் க்ரீன் சட்னி தடவிக்கோங்க. இன்னொரு தட்டுவடையில் ரெட் சட்னி தடவிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தட்டுவடையில் ரெட் சட்னி தடவிக்கோங்க. எல்லாம் தடவின பிறகு கொஞ்சம் துருவின கேரட், கொஞ்சம் துருவின பீட்ரூட், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், கொஞ்சம் வெங்காயம். இப்போது நம்ம இன்னொரு ரெட் சட்னி தடவின தட்டுவடையை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தட்டுவடை செட் ரெடி. இந்த தட்டுவடை செட்லேயே நிறைய வெரைட்டி செய்வாங்க. நாம் இப்போ 2வது வெரைட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் பூண்டு செட்டு. பூண்டு செட்டுக்கு 4-5 பல்லு பூண்டு தட்டி நல்லா தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு மிக்ஸையும் நம்ம தட்டுவடை செட்டில் ஒரு லேயராக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு மிக்ஸ் நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் செட்டுக்கு தரும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தட்டுவடை செட் ரெடி. நொறுக்கலுக்கு நல்லா முறுக்கு எடுத்து நல்லா நொறுக்கிக்கோங்க. நொறுக்கிட்டு நம்மளுடைய க்ரீன் சட்னி ஒரு டேபிள் ஸ்பூன்,
ரெட் சட்னி ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் கேரட், பீட்ரூட், வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திக்கோங்க. நொறுக்கல்ல தக்காளியும் ஆட் பண்ணுவாங்க, தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லெமன் சாறு பிழிஞ்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய நொறுக்கல் ரெடி. இப்படி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அந்த கலர்ஸ் அட்ராக்டிவாக இருக்கறனால அவங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது மூலமாக நம்ம அவங்களுக்கு ராவாக வெஜிடபிள்ஸை அவங்க ஃபுட்டில் சேர்த்தலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா